சொந்த சகோதரனாக உன்னை வந்து தாங்கி பிடிச்சி பேசிக்கிட்டு எப்போ எடுத்தாலும் அண்ணா அண்ணன்னு சொல்லக்கூடிய சீமானை வந்து கோமாளி என்று கவிதை வெடிக்க வைத்து சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த போக்கு எதை வந்து காட்டுது? இது என்ன போக்கு? யாரை எதிர்க்க வேண்டும்? இன்று வரை உங்களை ஒரு கொத்தடிமையாகவே வைத்துக்கிட்டு இருக்கிற நாடாலும் திருமாவளவன் நாடை ஆண்டுருங்க பார்ப்போம். நீங்கள் கொத்தடிமையாக போய் உட்காந்துட்டு இருப்பது எப்படி நீங்கள் நாடாள முடியும்? பெரியார்னு ஒரு காலத்தில் சொன்னார். பெரியார் கடைசியாக அதை வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு தளத்தில் நிற்கிறாரு சீமான். இப்போ தமிழ் முப்பாட்டன் முருகன் சொல்லிட்டு அரசியல் எடுக்கிறாரு. அந்த முருகன் வேலை தூக்கிக்கிட்டு வந்த திமுகவை பற்றி நீங்கள் எதுவும் கவிதை பேசலையே? ஏன் பேசலை? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுக்கும் இப்போ என்ன பிரச்சனை? கொள்கை ஏதுமில்லா சாதி வெறி பிடித்த கிறுக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு. ஏன் திரும்ப இந்த மாதிரியாக பேசி ஒரு விரோத மனப்பான்மை இந்த வன்னியர் சமூகமும் பறையர் சமூகமும் ஒன்றா சேர்ந்துடக்கூடாதுனால ஏன் உங்களுக்கு இவ்வளவு இது? அடித்தொண்டையில் கத்துவார் மறுபக்கம் உள் ஒதுக்கீடு வேண்டும் என அரசின் கால் பிடித்து. சரி, அவர் இனத்துக்கு அவர் விசுவாசமாக அந்த சாதிக்கு இருந்து சாதிச்சிருக்கிறார். நீங்கள் பஞ்சமி நிலம் 1 ஏக்கர் மீட்டு கொடுத்துருக்கீங்களா? என்ன வரைக்கும் அசிங்கமாக இல்லை நமக்கு பேசுறதுக்கு? பாய்ஸ் கார்டர் வாசலில் நின்றுட்டு திருமாவளவன் சொன்னது மீண்டும் எப்போது அறிவாலயம் செல்வீர்கள்னா சேரத்துக்கெல்லாம் போக மாட்டேன்னு அவர் சொல்லணும். அறிவாலயம் செல்வின் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக செல்வேன். இப்போ 3 வருஷம் திமுக அதிகாரத்தில் இருக்குது. பஞ்சமி நிலத்தை மீட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா? அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா? ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா. பழம் அழுகின பழம் மாம்பழம். சரி, மாம்பழம் அவங்க சின்னம் பானை. இது ஏன் இங்கே வரணும்? இப்போ பிரச்சனை யாருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியாக பிரச்சாரம் போகும்போது தோழர் நீங்கள் இறங்கிக்குங்க, உங்கள் ஆளுங்களாம் இறங்கிடுங்க. உள்ளே போனால் நாங்கள் தனியாக ஓட்டு கேட்டுட்டு வரோம். வன்னியர் பகுதிகளில் இறக்கி விட்டுட்டு போனது திமுகவா பாமகவா? அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி பேச போகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பிறந்த நாள் விழா. உடனே பார்த்தீங்கன்னா உண்டி அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து ஒரு வாழ்த்து. வழக்கம் போல் யார் அப்படின்னா அது சீமான் தான். கோமாளி சீமான் அப்படி தான் சொல்லணும். கோமாளி சீமான் உடனே உழுந்து அடிச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி, எங்கள் அண்ணன் அப்படின்னு இப்போ எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அண்ணன், எங்கள் அப்பன் அப்படின்னு புதுசாக ஒன்று வச்சுன்னு வருவார். எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அப்படின்னு உடனே ஒரு வாழ்த்து மடல். என்ன அந்த வாழ்த்து மடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான அன்பிற்குரிய அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தமிழ் சமூக மக்களின் உரிமை மீட்பிற்காக அயராது பாடுபடும் தங்களின் அரசியல் பணியும் சமூக பணியும் மென்மேலும் தொடர்ந்திட என்னுடைய பேரன்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரு? கோமாளி சீமான். என்னடா அப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, விஷயம் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் ஒரு அபரிதமாக போட்டு எங்கள் அண்ணன் சமூக பணியில் ஒன்று மென்மேலும் வளர பேரன்பு கொண்டு இப்படிலாம் சொல்லி வாழ்த்தி முடித்த உடனே அன்னைக்கு மாலை திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியினுடைய அந்த நிகழ்ச்சியில் ஒரு கவியரங்கம். அந்த கவியரங்கத்தில் இந்த கோமாளியை எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். 4 வார்த்தை இதை கேளுங்க. தமிழகத்தின் நவீன கோமாளி இவர். மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி. இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் RSSின் பிசிறு. ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார், மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார். திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார், அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார். இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷக்குப்பி. தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி. ஓகே, கேட்டீங்கல்ல? ஏன் சீமான கோமாளின்னு சொன்னு தெரியுதுங்களா? நான் சொல்லலை அந்த வார்த்தையை, இவர்கள் சொல்கிறார். பேரன்பு கொண்ட அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் மென்மேலும் இப்படியெல்லாம் வாழ்த்து சொன்ன, காலையில் வாழ்த்து சொன்ன அந்த சீமானுக்கு சாயங்காலமாக பார்த்தா கோமாளி சீமான் அப்படின்னு ஒரு கவிதை பாடி அது வந்து பேரானந்தம் கொண்டு அங்கே கொண்டாடுறாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் அப்படின்னு. அரசியல் தலைவருக்கு வாழ்த்து, பிறந்தநாள் கொண்டாட்டம் இதெல்லாம் வந்து இருக்க வேண்டியது தான், இல்லைன்னு சொல்ல வரல.
அது சராசரி அரசியல்வாதிகள் புரட்சியாளர்கள் கூட இன்றைக்கி அந்த பட்டியலுக்குள்ளே போயிட்டாங்க. அது இல்லைன்னா அவங்களால முடியாதுன்ற மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே எல்லா தலைவர்களுக்குமே வாழ்த்து. அது நீங்கள் ஏதோ ஒன்று எழுதி கொண்டாடிட்டு போங்க. இன்னொரு கட்சி தலைவரை வந்து அந்த மேடையில் கொச்சைப்படுத்தி பேசுவது, யார் உங்களுடைய எதிரி யார் உங்களுடைய நண்பன் அப்படின்னு இன்ன வரைக்கும் நீங்கள் ஒன்றும் முடிவு பண்ணாமல் சகோதர இனத்துக்குள்ளாகவே வந்து கேவலப்படுத்தும் ஒரு அரசியல் ஒன்று எத்தனை காலத்துக்கு திருமாவளவன் அவர்கள் செய்ய போகிறார்கள் உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இதில் வந்து பேச வேண்டியது இருக்குது. தொடக்க காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, எந்த மாதிரி இருந்தீங்க, அன்றைக்கி உங்களை ஊடகங்கள் எந்தெந்த ஊடகங்கள் தூக்கி பிடிச்சிது, எந்தெந்த ஊடகவியலாளர் தூக்கி பிடிச்சாங்க, நீங்கள் அவர்களெல்லாம் எப்படி திரும்பி பார்க்குறீங்களா இல்லைன்ற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா, எந்தெந்த அரசியல் கட்சி உங்களை வந்து தீண்டத்தகாத கட்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தது, பிறகு எந்த கட்சி உங்களை தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தது, அந்த கட்சியெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படி எந்த ஒரு பொது பார்வையும் இல்லையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. சொந்த சகோதரனாக உன்னை வந்து தாங்கி பிடிச்சி பேசிக்கிட்டு எப்போ எடுத்தாலும் அண்ணன் அண்ணன்னு சொல்லக்கூடிய சீமானை வந்து கோமாளி என்று கவிதை வெடிக்க வைத்து சிரித்து மகிழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த போக்கு எதை வந்து காட்டுது? இது என்ன போக்கு? இது யாரை எதிர்க்க வேண்டும்? இன்று வரை உங்களை ஒரு கொத்தடிமையாகவே வைத்துக்கிட்டு இருக்கிற நாடாளும் திருமாவளவன் நாடை ஆண்டுருங்க பார்ப்போம். நீங்கள் கொத்தடிமையாக போய் உட்காந்துட்டு இருப்பது எப்படி நீங்கள் நாடாள முடியும்? இந்த கேள்வி வருது தான். என்ன இது வரைக்கும் அதிகாரத்தில் வந்து முதலமைச்சராக உட்காரக்கூடிய அளவுக்கான அரசியலில் நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? இதெல்லாம் விமர்சனம் பண்ணாக்கா உடனே ஏதாவது முத்திரை குத்த வேண்டியது. சொந்த சகோதரன் தான் எல்லாருமே. நாங்கள் விமர்சிக்கக்கூடிய உரிமை இருக்குது, அதனால் கேட்குறோம். அறிவாலயத்துக்கு போய் முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு இதுவா? சொல்லுங்கள், என்ன உரிமை இது வரைக்கும் நீங்கள் மீட்டிருக்கீங்க? எவ்வளோ பட்டியல் போட்டு பேசியிருக்கிறோம். உங்களுடைய தயவில் உங்களுடைய உழைப்பில் அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற திமுகவை உங்களுக்கு என்ன செய்யணும்னு கூட கேட்டு வாங்குறதுக்கு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து இன்னொரு சக தலைவரை பார்த்து கொச்சப்படுத்தி கோமாளின்னு சொல்லி சிரிக்க வைக்கிறீங்க. அந்த கவிதையில் அந்த சகோதரி கவிதையை வாசிக்கிறார், சினேகான்னு நினைக்கிறேன், வாசிக்கிறாங்க. அந்த கவிதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்ல வர விஷயம், தமிழகத்தின் நவீன கோமாளி அது சீமான். காலையில் அண்ணன் திருமாவளவன் பேரன்பு கொண்டு தமிழ் தேசியத்தினுடைய முன்னேற்றியர் இப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கிற இந்த சீமான் வந்து கோமாளி. இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பிகள் எல்லாம் ஏமாளி. இப்போ ஒன்றும் இல்லை, தோழர் சினேகா அவர்களுக்கு கேட்க ஒரு கேள்வி. நான் 30 ஆண்டுகளாக தோழர் திருமாவளவனை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டு வாங்கி ஏதோ ஒரு விதத்தில் பிச்சைன்னு தான் சொல்லணும், வாங்கி வெற்றி பெற்றதை தவிர வேறு என்ன நீங்கள் சாதிச்சிருக்கீங்க இந்த 30 ஆண்டுகளில்? திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் தோழர், அந்த தம்பிகளும் அங்கே கைத்தட்டி இன்னமும் நான் பார்க்குறேன் இந்த 30 ஆண்டுகளாக அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவர்களை ஏமாளின்னு எடுத்துக்கலாமா? சரி, பதிலுக்கு நாம் தமிழர் கட்சி தரப்பில் போட்டு திருமாவளவனை இப்படி கொச்சைப்படுத்தி கோமாளி அதுவாகி அறிவாலயத்தில் வந்து பானையை அறிவாலயத்தில் அடகு வைத்த நவீன கோமாளி அப்படின்லாம் ஒரு கவிதை பேசி கொண்டாடி சிரித்து இருந்தால் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? இந்த தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கு? இந்த வார்த்தையை சொல்லி யாரோ ஒருவர் நாம் தமிழர் கட்சின்னு கூட இல்லை, பானையை அறிவாலயத்தில் அடகு வைத்த நவீன கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்கா கோபம் வருமா வராதா? உங்களுக்கு முரண்பாடு வருமா? எதிரி வினையாற்றக்கூடிய போக்கு வருமா? இதுதானே ஒருத்தரை வந்து எதிரியாக தூண்டி வருவதற்கான அடிப்படையாக அமைகிறது. இது அந்த ஏற்பாட்டாளர்கள் வந்து இதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி இருக்கணுமா இல்லையா? இல்லை திருமாவளவன் அவர்கள் உட்காந்து ரசிக்கிற மாதிரி இது வந்து சரியா இல்லையான்னு பேசியிருக்கணுமா இல்லையா? குறைந்தபட்சம் அந்த இடத்துல வந்து இது தவறானது அப்படின்னு ஒரு சுட்டி காட்டுற ஒரு நாகரிக போக்கு திருமாவளவன்கிட்ட இருந்திருக்கணுமா இல்லையா? அறிவாலயத்தோடு சேர்ந்துட்டாக்கா அந்த புத்தி முழுக்க வந்துருமா? ஒரு பெரிய ஒழுக்கத்தையும் ஒரு நேர்மையும் தன்னுடைய தம்பிகளுக்கு தொடக்கத்தில் போதித்தவர் தான், நடத்தியவர் தான் திருமாவளவன். எவ்வளவு அசிங்கப்பட்டார், எவ்வளவு அவமானப்பட்டார் இந்த ஊடகங்களும் இந்த அரசியல் தலைவர்களும் அவர் எப்படிலாம் நடத்தினாங்கன்றதுக்கு கண் கொண்ட சாட்சியாக எங்களை போன்ற பலரும் இன்றைக்கி இருக்கிறோம். அவ்வளவுக்கும் மத்தியில் ஒரு நேர்மையாக ஒழுக்கமாக அந்த அவருடைய தொண்டர்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாருன்னா இப்படி ஒரு கேவலமான இடத்துல வந்து நிறுத்தியிருக்கிறாரு. அதில் வார்த்தை வந்து கேட்கும் தம்பிகள் எல்லாம் ஏமாளி, இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி, பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவர் தமிழகத்தின் RSSின் பிசிறு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆமை சமைப்பவராக இவர் எங்கே சித்தரித்தார் தலைவரை, தேசிய தலைவரை?
அங்கே விருந்து வைத்தாங்க, அந்த கறியும் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சமைச்சாரு, அவரே பார்த்தாரு, அவர் சமைச்ச இடத்துல விருந்து வச்ச இடத்துல இருந்தார், பார்த்தாரு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரியான காலகட்டங்களில் விருந்துக்கு போகிறப்ப இந்த மாதிரி தலைவர் ரசித்து அவங்க சாப்பிட சொல்லி எல்லா வகையான கடல் உணவுகளும் இருந்து சாப்பிட வச்சு ரசித்ததுன்னு சொல்லிட்டு அப்துல் காதர் அப்படின்னு ஒருத்தர் எழுதின புத்தகமே இருக்குது. ஊடகவியலாளர்கள் சந்திப்பு 2006 நடந்த போது தனிப்பட்ட முறையில் அவரை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற ஆளுமை அவர், பத்திரிகையாளர், கிரிக்கெட் வர்ணனையாளர், இப்படின்னு பல இருக்கக்கூடிய பேரில் இருக்கிற அவரை வந்து தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு விருந்து வைக்கிறப்ப அதெல்லாம் இப்படிலாம் என்ன பண்ணாங்கன்னு அவர் எழுதுறாரு. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதில் உங்களுக்கு விமர்சனம் இருந்ததுன்னா வேறு ஏதாவது சொல்லுங்கள். தேசிய தலைவர் நீங்கள் இப்போ கொச்சப்படுத்துறீங்க. அவர் உட்காந்து ஏதோ ஆமக்கரிசா அமைச்சு இவருக்கு போட்டதாக இவர் சொன்னதாக நீங்கள் தான் இப்போ கொச்சப்படுத்துறீங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் பிசுறுனா ஆர்எஸ்எஸ்ஸை இன்ன வரைக்கும் இந்துத்துவாவை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருப்பது யார்? இந்துத்துவாவோடு மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டவரோடு கை கோத்துட்டு இருக்கிற நீங்கள் யார்? திமுக இந்துத்துவாவோடு ஆர்எஸ்எஸோடு மறைமுகமாக கூட்டணி இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எப்போ எடுத்தாலும் ஒன்று எடுத்துப்பார். உங்கள் தலைவர் வந்துட்டு நாங்கள் காங்கிரஸோடு இல்லை, காங்கிரஸுடன் இருக்கக்கூடிய திமுகவோடு கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியோடு இல்லை, பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கக்கூடிய திமுகவுடன் தான் எங்களுக்கு கூட்டணி. இப்போ அந்த மாதிரி ஆர்எஸ்எஸோடு திமுகவுக்கு உறவு இருக்கலாம், நாங்கள் திமுகவோடு தான் உறவு. நீங்கள் பேசுகிற சனாதனத்துக்கு எதிராகவே திமுக எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்பயாவது ஒரு முறை கண்டித்து போராட்டம் நடத்திருக்கீங்களா திமுகவுக்கு? சொல்லுங்கள். அந்த அம்மா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சார்பாக, சேகர்பாபு சார்பாக நிறைய கோயில்கள்லாம் நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா அங்கே சனாதனம் இருக்குதுன்னு ஒரு முறை பேசுங்களேன். ஆர்எஸ்எஸ்னுடைய பிசுறு யாருன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு. சரி, அதுக்கடுத்தது வந்துட்டு ஒரு நாள் பெரியார் என்பார், ஒரு நாள் மறுநாள் என் முப்பாட்டம் முருக என்பார். பெரியார்னு ஒரு காலத்தில் சொன்னார். பெரியார் கடைசியாக அதை வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு தளத்தில் நிற்கிறாரு சீமான். இப்போ தமிழ் முப்பாட்டன் முருகன் சொல்லிட்டு அரசியல் இருக்கிறாரு. அந்த முருகன் வேலை தூக்கிக்கிட்டு வந்த திமுகவை பற்றி நீங்கள் எதுவும் கவிதை பேசலை, ஏன் பேசலை? இப்போ ஸ்டாலினை நீங்கள் முருகன்னு தூக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. இப்போ கூட தமிழ் முருகன் ஒரு விழா நடத்துகிறாங்க. தமிழ் முருகன், முத்தமிழ் முருகன், பழனி ஆண்டவர் கோயிலில் விமர்சனம் பண்ணுங்களேன். அந்த பக்கம் சனாதானம், இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ்னுடைய பிசுறு திமுக விமர்சனம் பண்ணுங்களேன். கேட்டால் அது ஒரு துறை, அது இந்து அறநிலையத்துறை அதனுடைய கடமையை செய்கிறது. அப்புறம் ஏன் அங்கே சனாதனத்தையும் அந்த இந்துத்துவாவையும் வளர்க்குற அந்த வேலையை செய்கிறீங்க? அப்புறம் ஏன் நீங்கள் பெரியார் தடியை ஓங்கிய திருமாவா கோயிலில் அர்ச்சகர்கிட்ட நின்று இவரும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நின்று அர்ச்சகர்கிட்ட மந்திரம் ஓதி போடுறதெல்லாம் இவரும் செய்துக்கிட்டு தான் இருக்கிறார். சிதம்பரம் நடராஜர் கோயில் போய் பார்த்ததெல்லாம் இருக்குது. அப்போ சனாதனம் அந்த பக்கமே போகக்கூடாது இல்லை? நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணணும் இல்லை? நீங்கள் எங்கே பண்ணியிருக்கீங்க? பிசுறு யார் அப்படின்னு தெரியுதா? அப்போ இது விமர்சனம் சொன்னாக்க உங்களுக்கு கோபம் வந்துடுது இல்லை? அடுத்தது வந்து சொல்கிறாங்க, திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார், அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார். சரி, அயலக தமிழர்கிட்ட ஒரு வாங்குறாரு, சொல்லிட்டாரு பிச்சை எடுத்து தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. இந்த பக்கம் பெரு முதலாளிகளிடம் படம் வாங்குறதுலாம் யார்? அதை கண்டிச்சிருக்கீங்களா எப்பயாவது நீங்கள்? திருமாவளவன் அதை கண்டிச்சிருக்கிறாரா? திமுகவுக்கான திரள் நிதி எங்கேருந்து வருது? சரி, உங்களுக்கு எங்கேருந்து வருது? ஒரு காலத்தில் நீங்களும் ஈழத்தமிழர்களுடைய மேலே பற்றாளர்களாக இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு காலத்தில் நீங்கள் தான் பேசு பொருளாக இருந்தீங்க. அவங்களுக்காக அவங்களுடைய குரலாக நீங்கள் இருந்தீங்க. அவங்களுக்கான களப்பணியில் இங்கே இருந்தீங்க. அதெல்லாம் மறுக்க முடியாது. அப்போ வந்து இந்த நிதியெல்லாம் என்ன காரணம் சொல்லி பேசலாம் சொல்லுங்கள். அதை ஒரு தலைவரை வந்து பிறந்தநாள் விழான்னா பிறந்தநாள் மகிழ்ச்சி, அவருடைய சாதனைகள் எவ்வளவோ இருக்குது. திருமாவளவன் வந்து அவர் பட்ட வழிகள் நிறைய இருக்குது. அதை எழுதுங்க. இந்த தலைமுறை, இளம் தலைமுறை அந்த மேடையில் உட்காந்துட்டு கைத்தொட்டி சிரிக்கிறாங்களே தெரிஞ்சுக்கிட்டும். திருமாவளவன் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சுட்டு, எவ்வளவு இந்த பிளாஸ்டிக் சேர் சொல்லு, இப்போ கூட பிளாஸ்டிக் சேர் ஒன்று தூக்கி போட்டு உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் பேசுங்களேன், இதெல்லாம் பேசுங்க. தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு வலி சுமந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் திருமாவளவன் சொல்லுங்கள். பிறந்த நாளில் அது இல்லை கவிதை. நீங்கள் இன்னொரு கட்சி தலைவர் போய் கோமாளி இருந்தீங்க, அப்படியே முடிச்சுட்டு அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டுட்டு வரீங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுக்கும் இப்போ என்ன பிரச்சனை? ஏன் திரும்ப இந்த மாதிரியாக பேசி ஒரு விரோத மனப்பான்மை, இந்த வன்னியர் சமூகமும் பறையர் சமூகமும் ஒன்றா சேர்ந்துடக்கூடாதுனால ஏன் உங்களுக்கு இவ்வளவு இது? ஆர்எஸ்எஸ்ஸின் பிசிறினா அறிவாலயத்தினுடைய பிசுறா நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்களா? சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விழாவுக்கும் அதுக்கு என்ன வந்துச்சு? ஏன் அவங்கள வந்து இழுக்கிற? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த அம்மா சொல்லுது, ஒரு நிமிஷம் இதை கேளுங்க.
செங்கோல் பிடித்து ஆண்ட பரம்பரை என அடித்தொண்டையில் கத்துவார். மறுபக்கம் உள்ளொதுக்கீடு வேண்டும் என அரசின் கால் பிடித்து சுற்றுவார். கொள்கை ஏதுமில்லா சாதி வெறி பிடித்த கிறுக்கு. அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும். பச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும். அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா? அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா? ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா. இந்த கவிதையில் என்ன சொல்ல வராங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி போகிற போக்கில் அதுக்கு ஒரு தாக்கு, அதாவது செங்கோல் பிடித்து ஆண்ட பரம்பரை என அவங்க சொல்கிறாங்க. கரெக்டு. அடித்தொண்டையில் கத்துவார், மறுபக்கம் உள் ஒதுக்கீடு வேண்டும் என அரசின் கால் பிடித்து. சரி, அவர் இனத்துக்கு அவர் விசுவாசமாக அந்த சாதிக்கு இருந்து சாதிச்சிருக்கிறார். நீங்கள் பஞ்சமி நிலம் 1 ஏக்கர் மீட்டு கொடுத்துருக்கீங்களா? இன்ன வரைக்கும் அசிங்கமாக இல்லை நமக்கு பேசுறதுக்கு. 6000 ஏக்கருக்கு மேலே இந்து அறநிலையத்துறையுடைய கோயில் நிலங்களை மீட்டதாக வந்து சொல்கிறாங்க. பஞ்சமி நிலம் அட்டவணை பட்டியல் சம்பவத்துக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்டால் ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. இது வரைக்கும் ஒரு முறையும் இல்லையே, இத்தனை முறை வந்துடுச்சிங்களே. தலைவர் வந்துட்டு நீங்கள் இதுலேயே சொல்கிறீங்க, மாறி மாறி கூட்டணி வைக்கிறதுல பாமக தான் இப்படியான இது இருக்குது அப்படின்னு ஒரு கவிதை அது வருது. அரசியல் அதிகாரம் ஒன்றே இதன் இலக்கு. அது கொள்கை ஏதும் இல்லை, சாதி வெறி பிடித்த கிறுக்கு. அது கரெக்டு. இப்போ சமீப காலமாக ஒரு காலத்தில் உங்களெல்லாம் தூக்கிக்கிட்டு அம்பேத்கர் சிலை ஒரு 100 சிலைக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க வச்சு உங்கள் தரப்புலேருந்து அவருக்கு தமிழ் குடி தாங்கி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்து, அப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருந்து 2 பேரும் சேர்ந்து இருந்தால் இந்த அதிகாரத்தை பிடித்து விடலான்ற அரசியல் முனைப்பு இருக்கும்போது, எதுக்கோ ஒன்று இதுவாகி அறிவாலயம் பக்கம் நீங்கள் ஒதுங்க, இவங்க சாதி பக்கம் இவங்க ஒதுங்க, புரியுதில்ல? அப்படி கலைஞ்சி போன கூட்டம் இது. இதை வந்து சொல்கிறவர் வந்து வெறி பிடித்தவர். சரி, எல்லா சாதி பிற்படுத்த சமூகத்தையும் சேர்ந்துக்கிட்டு இந்த பழைய சமூகத்துக்கு மட்டும் எதிராக ஒரு அரசியல் காய் நகர்த்துறப்ப அது ஒரு பெரிய விஷயமாக எதிர்ப்பு. அது பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் செய்தது தவறு தவறு தவறு. அது 100 முறை சொல்லலாம், மறுப்பே கிடையாது. அதை சொல்கிறாங்க, சாதி வெறி பிடித்தது கிறுக்கு, அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு. இப்போ உங்களுக்கு பாய்ஸ் கார்டனில் போய் இருந்துக்கிட்டு இந்த திமுக தோற்கக்கூடியது மக்களால் தோற்கடிக்கப்பட முடியும் 100% தெரிஞ்சா நீங்கள் எப்படிலாம் பேசி நகர்ந்து பாய்ஸ் கார்டன் பக்கம் போவீங்க அப்படின்றதுக்கு உதாரணம் இருக்குதா இல்லையா? பாய்ஸ் கார்டன் வாசலில் நின்றுட்டு தோழர் திருமாவளவன் சொன்னது, மீண்டும் எப்போது அறிவாலயம் செல்வீர்கள்னா சேரத்துக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லலை. அறிவாலயம் செல்வின் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக செல்வேன். இப்போ 3 வருஷம் திமுக அதிகாரத்தில் இருக்குது, பஞ்சமி நிலத்தை மீட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அது இல்லை கவிதையில் வந்திருக்கணும். இந்த மக்களுக்கு ராமதாஸ் அவங்க சமூக மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறாருன்றப்போ உங்கள் சமூக மக்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? எத்தனை லட்சம் மக்களை 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இது வரைக்கும் மீட்டது எத்தனை? இந்த 3 ஆண்டுகள் வந்துடுச்சு, 3 ஆண்டு நிறைவாக 4வது ஆண்டில் போகுது. என்ன இது வரைக்கும் நடந்திருக்கணும்? ஒரு வார்த்தை அது இல்லை கவிதையில் வெடிச்சிருக்கணும், உங்களுக்கு பெரியதாக வெடித்திருக்கணும். தோழர் திருமாவளவன் பக்கத்தில் அதை கை தொட்டி ரசிக்கணும். அது இல்லை நடந்திருக்கணும். அடுத்தது சொல்கிறாங்க, தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும். பச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும். பச்சோந்தியே அவர்களை பார்த்துனாரு பாமா. இப்போ இவர் மாறலையா சொல்லுங்க? நடந்ததா இல்லையா? அது வெளிப்படையாக பேசுவோம். திருமாவளவன் தங்க ஊசி அப்படின்னு கண்ணில் குத்திக்க முடியாது, சீமானும் தங்க ஊசி அப்படின்னு கண்ணில் குத்திக்க முடியாது. தவறுன்னா தவறு, அதை சொல்லித்தான் ஆகணும். ஏன் மக்கள் நல கூட்டணின்னு நீங்கள் போனீங்க? கட்டு விரியம் பாம்பு அதிமுக, கண்ணாடி விரியம் பாம்பு நல்ல பாம்பு விஷம் திமுகன்னு ஏன் அன்றைக்கி வசனம் பேசுனீங்க? கையேந்தி அவர்களோட நிற்க வேண்டும், கெஞ்ச வேண்டும், கூனி குறுக வேண்டும், இதெல்லாம் நீ பேசுனது நீங்கள் தானே. இதெல்லாம் கவிதையில் வந்திருக்கணும் உங்களுக்கு. இன்னைக்கு என்ன நீங்கள் புரட்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் கெஞ்சிக்கிட்டு தானே இருக்கீங்க. கெஞ்சி கெஞ்சி ஏதாவது செய்ய முடியுது நாங்கள் கூட்டணி இருப்பதாக. அது சில பேருக்கு வயிறு எரியுது. என்ன ஏன் வயிறு எரியுது? கெஞ்சி கேட்காத, கெஞ்சி பேசுவது உரிமையில். உரிமையை பற்றி நீங்கள் தான் பேசுனீங்க தமிழ்நாட்டில் முத புரட்சி குரல் அப்படின்னு உங்களது தான் எடுத்துக்கலாம். தோழர் திருமாவளவன் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் எதுக்கு இதை வந்து விட்டீங்க? இது வந்து இது ஒரு நிகழ்ச்சி, இது வந்து இது உங்களுக்கு இன்னொரு கட்சி, இன்னொரு கட்சிகளை, சகோதர கட்சிகளை சீண்டி அதில் வந்து யாருக்காக இதெல்லாம் செய்கிறீங்க? பதிலுக்கு பாமக தரப்பில் கவியரங்கம் போட்டு இந்த மாதிரி கொச்சியை பேசுனாக்கா தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பு வருமா வராதா? ஏன் இந்த வேலைக்கான பிள்ளையார் சுழி நீங்கள் போடுறீங்க? அறிவாலயத்தை முட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் செய்யணுமா அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா எங்கே பதில் இருக்குது நம்மக்கிட்ட? சொல்லுங்க. இதை அடுத்தது அதில் சொல்கிறாரு, அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா? அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா?
ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா. பழம் அழுகின பழம் மாம்பழம், சரி மாம்பழம் அவங்க சின்ன இது ஏன் இங்கே வரணும்? இப்போ பிரச்சனை யாருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியாக பிரச்சாரம் போகும்போது தோழர் நீங்கள் இறங்கிக்குங்க, உங்கள் ஆளுங்களாம் இறங்கிடுங்க, உள்ளே போனால் நாங்கள் தனியாக ஓட்டு கேட்டுட்டு வரோம் வன்னியர் பகுதிகளில், இறக்கி விட்டுட்டு போனது திமுகவா பாமகவா? எல்லா கட்சி கூட்டணி கட்சி கொடி, திமுக கூட்டணி கட்சி கொடிகளெல்லாம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அறுத்து போட்டது திமுகவா பாமகவா? திமுக கூட்டணியிலே சின்னம் வரையும் போது இல்லை அதை விட்டுட்டு தான் வரையணும்னு சொன்னது திமுக ஆட்களா, திமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்களா? அவங்க உங்கள் கூட கூட்டணியிலே இல்லை, எதிர்த்தரப்பில் இருக்கிறாங்க, அவங்க எதிர்ப்பாங்க தான், நீங்களும் எதிர்க்கிறீங்க, அது வேறு விஷயம். கூட்டணிக்குள்ளே இருந்த திமுக அவங்கள எப்படிலாம் பண்ணிச்சு அதையெல்லாம் நீங்கள் பேசியிருக்கணும் கவிதையில். எவ்வளவு அணைகட்டு போனாலும், எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப அங்கேயே உட்காந்துட்டு நாங்கள் ஏதாவது செய்து கொள்ள வேண்டும் எங்கள் மக்களுக்குன்னு என்ன செய்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசாமல் நீங்கள் ஒரு கட்சியை போய் கொச்சைப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம்? அது நாளைக்கு திரும்ப இந்த பக்கத்தில் பதிலுக்கு கவியரங்கன் வந்து இப்படி கொச்சையாக விமர்சனம் பண்ணி பேசும்போது ஒரு கொந்தளிப்பாக மாறுமா இல்லையா? இரண்டு சமூகத்துக்குள்ளாக வந்து இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? யாருடைய ஆசையை அதை நிறைவேற்றுறீங்க? ஏன் இந்த தமிழ் சமூகம் ரெண்டும் சண்டைக்குள்ளாகவே இருக்கணும்னு விரும்புகிறீங்க? இந்த விழாவில் இந்த கவிதை தேவைத்தானா சொல்லு? அந்த பக்கம் கோமாளி சீமான்னு சொல்ல வேண்டியது, இந்த பக்கம் வந்து சாதி வெறி பிடித்த கிறுக்கு என்ன வேண்டியது. எல்லாருக்குமே இன்றைக்கி சாதி வெறி பிடிச்சி தான் இருக்குது. உங்கள் தலைமையில், திமுக தலைமையில் இல்லாதவங்க யாருன்னு கேட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அடுத்த கவிதையில் அதை பற்றி பாட சொல்லுங்கள். தோழர் திருமாவளவன் பக்கத்தில் உட்காந்து ரசிக்கிட்டோம். திமுகவில் சாதி வெறி கிறுக்கு இல்லாத யார் இருக்கிறாங்க? சமீபத்தில் எத்தனையோ நடந்தது, நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. கோயிலில் அத்துமீறி நுழைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அத்துமீறியில் இல்லை, கோயிலில் நுழைஞ்சிட்டான்னு கூப்பிட்டு ஒரு திமுக நிர்வாகி பேசுகிற பேச்சு காதில் இன்றைக்கும் ஒலிக்குது. அது தேவாரமா, திருவாசகமா? சாதி வெறி கிறுக்கு வராதா? அது திமுக என்ன பண்ணாலும் அது சாதி வெறி கிறுக்கு வராதா உங்களுக்கு? அது கிறுக்கு பட்டியல் எடுத்துக்கவே மாட்டீங்களா? இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே இருந்துக்கிட்டு ஒரு உள்பகையை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்க போகிறீங்க? தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வழி நிறைந்த பாதை தான் உங்களுடைய பாதை, இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஒழுக்கத்தை வந்து இந்த தொண்டர்களுக்கு அதிகமாக சொன்னது நீங்கள் தான், அது இல்லைன்னு மறுக்கவே இல்லை. தொடக்க காலத்தில் எல்லாமே தொடக்கத்தில். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வாழ்த்து, உங்களுக்கான ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் இப்படியெல்லாம் ஒரு சொந்த சகோதர இனத்துக்குள்ளாகவே கொச்சைப்படுத்தி பேசி கவிதை பாட சொல்லி ரசிக்கணுமா? அது அந்த ஒரு ரசனை உங்களுக்கு வேணுமா? இதை பார்த்து அறிவாலயம் மகிழணும், நம்மளை தூக்கி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா? குறித்து வச்சுக்கோங்க, என்றேனும் ஒரு நாள் உங்களை தூக்கி கடாசும் வெளியில். அன்றைக்கி தாங்கி பிடிக்க போவது இந்த மாதிரி எங்களை போன்றவர்கள், சீமானை போன்றவர்களும் ராமதாஸை போன்றவர்களுமாகத்தான் இருப்பார்கள். குறித்து வச்சுங்க, இது நிரந்தரம் இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும், உண்மையிலே உள்ளுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். குறித்து வச்சுங்க, இந்த திராவிடம் உங்களை ஒரு நாள் வந்து மிக கேவலமாக தூக்கி வெளியில் போடும். குறித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி எது பேசினாலும் எங்களை பிரிக்க பார்க்கிறார்கள், சரி செய்ய பார்க்கிறார்கள். எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து உடைத்து கொண்டு திருமாவளவன் வெளியே வந்து விட மாட்டானா, ஆரிய சூழ்ச்சி வெந்து விடுமான்னு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் உங்களுக்கே நடக்கும். அன்றைக்கி இந்த அவமானத்தை எல்லாம் நீங்கள் வந்து சந்திக்கத்தான் போகிறீங்க. குறித்து வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன். வணக்கம்.